வணக்க மக்களே, நான் உங்க தினேஷ். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நியூசிலாந்து வெஸ்ட் இண்டீஸோட தேர்டு டெஸ்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா விறுவிறுப்பாக போகலைன்னு தான் சொல்லணும். நியூசிலாந்தையும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து 575க்கு 8 விக்கெட்டுங்கும் போது பார்த்தீங்கன்னா இரண்டாம் நாள் ஆட்ட நேர முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணாங்க. அதுக்கப்புறமா பேட்டிங் செஞ்ச வெஸ்ட் இண்டீஸ் அணி வந்து பார்த்தீங்கன்னா 420 ரன் ஒரு அர்ப்பணமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்கன்னு தான் சொல்லணும். ஒரு நல்ல கம்பேக் லாஸ்ட் டெஸ்ட்ல இருந்து. ஸோ அடுத்தபடியாக விளையாண்ட நியூசிலாந்து அணி பார்த்தீங்கன்னா 306க்கு 2ன்னு பார்த்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணாங்க. ஸோ அற்புதமாக பேட்டிங் செஞ்ச நியூசிலாந்தை சேர்ந்த கான்வே லாதம் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே 100 வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா வில்லியம்சன் வந்து பார்த்தீங்கன்னா 40 ரன்னும், ரச்சின் ரவீந்திரா வந்து பார்த்தீங்கன்னா 46 ரன் அடித்து 306க்கு 2 அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணாங்க. ஸோ ஒரு இமாலய இலக்கை நோக்கி கிளம்புறங்கின வெஸ்ட் இண்டீஸ் அணி வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு அடுத்தடுத்து விக்கெட்டை இழந்து 138 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க. ஸோ இதன் மூலியமா நியூசிலாந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக் வின் 323 ரன் வித்தியாசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று மேட்சை ஜெயிச்சிருக்காங்க. ஸோ முதல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரா ஆச்சு. அதில் வந்து வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஒரு நல்ல கம்பேக் கொடுத்தாங்க. லாஸ்ட் நாள் வரைக்கும் சூப்பராக விளாண்டாங்க. ஸோ ரெண்டாவது டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து அணி அற்புதமாக வெற்றி பெற்றாங்கன்னு தான் சொல்லணும். 9 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க. மூணாவது டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து அணி ஜெயிச்சு இந்த டெஸ்ட் சீரியஸை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வசம் படுத்தியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இது மாதிரியான மேலும் தகவலுக்கு நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.